Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. கோவை துடியலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ள சிந்து சரஸ்வதி நாகரிகம் கருத்தரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதில் பங்கேற்கவுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கண்டனம் தெரிவித்தும் முற்போக்கு இயக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சமஸ்கிருதத்தை ஒரு கல்லூரிக்குள் கொண்டு வருகின்ற முயற்சி, இந்தியை கொண்டு வருகின்ற முயற்சி, இதில் இல்லாத ஒரு நாகரிகத்தை புகுத்தி தொன்மையான நாகரிகமாக விளங்குகிற திராவிட நாகரிகத்தை புறந்தள்ளுகின்ற, வரலாற்றை திருடுகிற வகையில் இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. விவரங்களை திரையறிக்கிறார் செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது தென்னிந்திய ஆய்வு மையம் என்ற அமைப்பின் சார்பில் கோவை துடியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்துல இன்றைய தினம் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயர்ல ஒரு சர்வதேச கருத்தரங்கமானது நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கமானது இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கை 10:30 மணி அளவுல தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் வந்து துவக்கி வைக்க இருக்கிறார். அதற்காக அவர் தற்போது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இந்த நிலையில இந்த கருத்தரங்கம் என்பது திராவிட நாகரிகத்தை அழித்து அவர்கள் அந்த இல்லாத ஒரு நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயரில் நடத்துவதாக கூறி முற்போக்கு அமைப்புகள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். ஏற்கனவே ஆளுநர் ரவி தமிழகத்தில் திராவிட கலாச்சாரத்தை ஒழித்து மற்ற ஒரு இல்லாத ஒன்றை புகுத்த இருப்பதாக தொடர்ந்து முற்போக்கு இயக்கத்தினர் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில தான் இன்றைய தினம் முற்போக்கு இயக்கங்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழக கட்சியின் தலைமையில வந்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை சிவானந்தா காலனி அடுத்த டாடாபாத் பகுதியில பல்வேறு கட்சிகள், தமிழ் புலிகள், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஆளுநர் ரவி தொடர்ந்து இது போன்ற ஒரு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் இந்து சமயத்தையும் சமஸ்கிருதத்தையும் அவர்கள் இல்லாத ஒன்றை புகுத்த நினைப்பதாகவும் கூறி அவர்கள் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் ஏற்கனவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்த நிலையில ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் ஒரு 100 பேரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.